Hi students, நாம் இன்னைக்கு கிளாஸ் நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். நெஸ்டட் லூப்னாவே தெரியும் உங்களுக்கு. நெஸ்டட் அப்படின்னாவே ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் ஒரு லூப்பு இன்னொரு லூப்புக்குள்ளே பிளேஸ் ஆகிருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் நெஸ்டட் லூப் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்மளோட பைத்தானில் வெறும் 2 வகையான லூப் தான் பார்த்துருக்குறோம், வைல் அண்ட் ஃபார். ஒரு வைல்குள்ளே இன்னொரு வைல் இருந்தாலோ, இல்லை ஒரு ஃபாருக்குள்ளே இன்னொரு ஃபார் இருந்தாலோ, இல்லை ஒரு ஃபாரில் ஒரு வைல் இருந்தாலோ, இல்லை ஒரு வைலில் ஒரு ஃபார் இருந்தாலோ, ஸோ அந்த மாதிரியான லூப் எல்லாமே நெஸ்டட் லூப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்பரிங் பேட்டர்ன் நம்ம ஆரம்பிப்போம் இல்லையா, C++ல ஆரம்பித்த மாதிரி இதுலேயும் ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், பாருங்கள். ஐயோட வேல்யூ 1, வைல் லூப் கொடுத்துருக்கானா, வைல் லூப்பில் I < 6. ஏன் 6 இந்த 1 to 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகுனா ஏன் 6 வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே நாம் ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணும்போது 1 லெஸ் ஆகி தான் வரும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா. ஸோ அதனால் அடுத்து வைல்குள்ளே ஒரு ஃபார் கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபார் பார்த்தீங்கன்னா J in range. நம்மளுக்கு காலம் பார்த்திங்க அப்படின்னா 1லேருந்து பிரிண்ட் ஆகணும். மொத்தம் எத்தனை காலம் வேணும் அப்படிங்கிறத நம்ம இதில் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதனால் 1 to I, அந்த ஐயில் எவ்வளோ இருக்குமோ அப் டு 6 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா. 6 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆனால் தான் அந்த ரேஞ்சுக்குள்ளே என்ன வரும், 1 to 5 அப்படிங்கிறதே பிரிண்ட் ஆகும். ஸோ அதனால் இதை கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் 1 இருக்கும், அடுத்த டைமில் 1 2 இருக்கும், அதுக்கு அடுத்த டைம் ஐட்ரேஷனில் 1 2 3 இருக்கும். இந்த மாதிரி கண்டினியூட்டியாக அப் டு 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஒவ்வொரு ஐட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஃபார் லூப் போடுறது நியூ லைனோட முடிஞ்சதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் வேல்யூ I+1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஒயில் லூப்பை திரும்ப செக் பண்ணுறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. சரியா, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் பைத்தான். ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு, அதே மாதிரி ஒரு 5 மார்க்கும் கூட. இது ஒரு முக்கியமான 5 மார்க். ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் இன் பைத்தான் இஸ் யூஸ்ட் அன்கண்டிஷனலி ட்ரான்ஸ்ஃபர் த கண்ட்ரோல் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் பைத்தான் கண்ட்ரோல் ஃப்ரம் த பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் டு அனதர். ஒரு ப்ரோக்ராமோட ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் போகக்கூடியது தான் அது. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு 3 கீவேர்ட் யூஸ் பண்ணுறோம். தேர் ஆர் 3 keywords டு அச்சீவ் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் பைத்தான். பிரேக்கு, கண்டினியூ, பாஸ். என்னது, பிரேக், கண்டினியூ, பாஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கான்செப்டாக தான் இருக்கும். சரி பாருங்கள், கொடுக்குற கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும், ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகும், இல்லை கண்டினியூ ஆகும், இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த எல் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிரேக்கு, கண்டினியூக்கு பிரேக் ஆயிரும். சரியா, சரி ஃபஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல பிரேக் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். பிரேக் ஸ்டேட்மெண்ட் தனியாக படிச்சிங்கன்னா ஒரு 3 மார்க்கில் படிப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது 5 மார்க்கில் முக்கியமான கான்செப்டும். பிரேக் ஸ்டேட்மெண்ட் இட் டெர்மினேட்ஸ் த லூப் கண்டெய்னிங் 8. அப்போ அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது எந்த இதோட நீங்கள் செக் பண்ணி கொடுக்குறீங்களோ ஸோ அதோட என்ன ஆகிடும், அதை லூப்பு கண்டினியூ ஆகிறத விட்டுட்டு டெர்மினேட் ஆகிரும். ஸோ கண்ட்ரோல் ஆஃப் த ப்ரோக்ராம் ஃப்ளோஸ் த ஸ்டேட்மெண்ட்ஸ் இம்மிடியட்லி ஆஃப்டர் த பாடி ஆஃப் லூப். கண்டிப்பாக என்ன ஆகும், கண்ட்ரோல் ஆஃப் த ப்ரோக்ராம் ஃப்ளோஸ் டு ஸ்டாப். கண்டிப்பாக என்ன ஆயிரும், முடிஞ்சிடும். ஸோ எ வைல் ஆர் ஃபார் லூப் வில் ஐட்ரேட் டில் த கண்டிஷன் இஸ் டெஸ்டட் ஃபால்ஸ். ஒரு வைல் லூப்பாக இருக்கட்டும் இல்லை ஃபார் லூப்பாக இருக்கட்டும், அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் திரும்ப என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். பட் ஒன் கேன் ஈவன் ட்ரான்ஸ்ஃபர் த கண்ட்ரோல் அவுட் ஆஃப் த லூப். அதாவது நம்மளுக்கு அந்த லூப்பை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா ஸோ அதுக்கு என்ன அது பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வென் த பிரேக் ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட் த கண்ட்ரோல் ஃப்ளோ ஆஃப் த ப்ரோக்ராம் கம்ஸ் அவுட் ஆஃப் த ஸ்கோப். ஸோ அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் வைல்லையோ இல்லை ஃபார்லையோ யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், கண்டிப்பாக அவுட் ஆஃப் த ஸ்கோப்க்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, ஓகே. இஃப் பிரேக் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்சைட் த நெஸ்டட் லூப் பிரேக் வில் டெர்மினேட் த இன்னர் மோஸ்ட் லூப். அதாவது இன்னர் மோஸ்ட் லூப்பாக இருக்கும் பாருங்கள். பிரேக் அதோட சின்டாக்ஸ் பண்ணிட்டீங்க, பிரேக் தான் இது. கண்டிப்பாக பிரேக்குன்னு கொடுத்தீங்க, சின்டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு பிரேக்குன்னு கொடுத்தீங்கன்னாவே கண்டிப்பாக 1 மார்க் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லூப் பாருங்கள், லூப்பில் என்ட்ரு ஆகிறோம், கண்டிஷன் ட்ரூ அப்படிங்கிற பட்சத்தில் பிரேக் ஆகிரும். சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா ரிமைனிங் பாடி ஆஃப் த லூப் என்ன ஆகாது, இதாகாது. ஸோ அப்போ என்ன ஆகும், பிரேக் ஆயிடுச்சுன்னா அந்த லூப்பை விட்டு கண்டினியூ ஆகிறத விட்டுட்டு எக்ஸிட் ஆயிரும். சரிங்களா, பாருங்கள் எக்ஸாம்பிளும் நம்ம பார்ப்போம். த ஒர்க்கிங் ஆஃப் பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஃபார் அண்ட் லூப் வைல் இஸ் ஷோன் பிலோ. பாருங்கள், இஃப் கண்டிஷனில் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கோட் இன்சைட் த ஃபார் லூப்பு இல்லை அவுட் சைட் த ஃபார் லூப்புன்னு சொல்லி கொடுத்துட்டு அடுத்து வைல் டெஸ்ட் கண்டிஷனில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
கோட் இன்சைட் வைல் லூப் இஃப் கண்டிஷன் கொடுத்தா பிரேக். அப்போ அதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகிடும், அதெல்லாம் ஸ்டாப் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. சரியா? பாருங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள். ஃபார் வேர்ட் கண்ட்ரோல் வேரியபிள் பேர் என்ன? வேர்ட். இன் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கான் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு. ஸோ ஜம்ப்பு ஸ்டேட்மெண்ட் நடுவில் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஸ்பேஸையும் ஒன் டைப் ஆஃப் ஸ்ட்ரிங் கேரக்டராக தான் கன்சிடர் பண்ணிக்கும். சரி, இங்கே பாருங்கள். இஃப் வேர்ட் கண்டிஷன் செக் பண்ணலாம். வேர்ட் டபுள் ஈக்குவல் டு இ, அதாவது என்ன கொடுத்துருக்கான் இந்த வேர்டு, அதாவது நீங்கள் கண்ட்ரோல் வேரியபிள் வந்து ஈக்கு ஈக்குவலண்ட்டாக இருந்தது அப்படின்னா என்னாகும்? பிரேக் அப்படிங்கிறது பாசிபிள் ஆகிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரிண்ட் வேர்ட் கமா எண்டு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. எண்ட் கொடுத்துட்டதுக்கப்புறம் பாருங்கள் JUMP ஸ்பேஸ் STAT அதோட என்ன இருக்குது? அவுட்புட் வந்திருக்கு. ஸோ அப்போ திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய அந்த EMENT என்ன ஆகலை? பிரிண்ட் ஆகலை. ஏன் அப்படின்னா அந்த லூப்பை கண்டினியூஸாக ஒர்க் ஆகிட்டு இருந்தது. ஜேக்கு, யூக்கு, எம்ப்பு, பீக்கு இதுக்கெல்லாம் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. ஈன் வரும்போது என்னாச்சு? பிரேக் ஆகிடுச்சு. ஸோ அந்த அவுட் ஆஃப் மீதி இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ஃப்ளோ என்ன ஆகலை? எக்ஸிக்யூட் ஆகலை. ஸோ இதுதான் என்னது? அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டோட கான்செப்ட். இங்கே பாருங்கள். the above program will repeat the iteration of the given jump statement as a string. Each letter of a given string sequence is tested till the letter is encountered. அந்த ங்கிறது வர வரைக்கும் என்னாச்சு? இதாகிட்டே இருந்தது. ஸோ when it is encountered the control is transferred to outside the loop block or terminates. அப்போ என்னாச்சு? அந்த எப்போ அந்த ஈயை ரீச் ஆச்சோ அது என்னாச்சு? உடனே அந்த லூப்பை விட்டு என்ன ஆயிடுச்சு? எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அதுதான் என்னது? இந்த அவுட்புட்டில் நம்மளுக்கு ஜம்ப் ஸ்டேட் அப்படின்னு மட்டும் இருக்குது. அந்த ஈலேருந்து வரக்கூடிய ரெஸ்ட் ஆஃப் இருக்கிறதுனால என்னாச்சு? வரலை. One has to note important point of here is that if a loop left by break the else part is not executed. கண்டிப்பாக என்னது? அப்போ லூப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே லெஃப்டில் லூப் இஸ் லெஃப்ட் பை பிரேக், அந்த பிரேக்கால் எக்ஸிட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக என்ன ஆகாது? எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? இங்கே பாருங்களேன். இங்கே இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் வேர்டு அது இஸ் ஜேம் சம் ஸ்டேட்மெண்ட்டு. இஃப் வேர்ட் அது கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் எண்டு. எல்ஸ் எண்ட் ஆஃப் த லூப் கொடுத்துருக்கான். பிரிண்ட் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் கொடுத்துருக்கான். சரியா? நல்லா பாருங்கள். இந்த இதில் ஜம்ப் ஸ்டேட் அப்படிங்கிறது போன எக்ஸாம்பிளே பார்த்துருப்போம். ஸோ ஜம்ப் ஸ்டேட் வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும்னு தெரியும். நாம் இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம்ல, எண்ட் ஆஃப் த லூப் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு? அந்த ஃபார் லூப்புக்கு. ஸோ நம்ம கொடுத்துருந்ததுக்கு இது என்னாச்சு? எண்ட் ஆஃப் த லூப் அப்படிங்கிறது என்னாச்சு? பிரிண்ட் ஆயிருக்கா? இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ இது என்னாச்சு அப்படின்னா அந்த அந்த லூப் என்ன ஆகிடுச்சு? ஃபைண்ட் அவுட் அது ஃபினிஷ் ஆகிடுச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காகவே, அந்த லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ணுறாங்க? இதை கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன ஆகலை? பிரிண்ட் ஆகலை. ஸோ இதுதான் என்னதுன்னா, இப்போ பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்ஸ் பார்ட் என்ன ஆகாது? ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே. நோட் தட் பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஹேஸ் ஸ்கிப்ட் த எல்ஸ் பார்ட். the loop has is transfer the control of the next following. அந்த கண்டிஷன் ஒர்க் ஆகிட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஆப்ஷனல் பார்ட்டாக இருக்கக்கூடிய எல்ஸ் ஒர்க் ஆகாது, அந்த நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய பிளாக்குக்கு போயிடும். அடுத்து கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட். கண்டினியூக்கும் பிரேக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இப்போ நீங்கள் ஒரு அப்படிங்கிற லெட்டரை வந்து அந்த வேர்டில் செக் பண்ணீங்க. ஸோ அது நம்ம செக் பண்ணி சேமாக இருந்தது. ஸோ அந்த பிளாக்கு அந்த ஐட்ரேஷன் திரும்ப ஆக வேண்டியது என்ன ஆகலை? அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு டெர்மினேட் ஆகிடுச்சு. ஆனால் கண்டினியூ பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் அன்லைக் பிரேக் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ்டு டு ஸ்கிப் த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த லூப் அண்ட் ஸ்டார்ட் வித் த நெக்ஸ்ட் ஐட்ரேஷன். ஸோ நீங்கள் என்னத்தை செக் பண்ணுறீங்களோ அதை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடியதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூ என்டர் லூப், அந்த லூப் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ ஆகும். ட்ரூவாக இருந்தது அப்படின்னா அது கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா என்ன பண்ணும்? திரும்ப எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ரிமைனிங் பார்ட் ஆஃப் த பாடி என்ன ஆகும்? இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் போகும். அப்போ கடைசியாக ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா அந்த லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகிடும். இங்கே பாருங்களேன், சேம் அதே ப்ரோக்ராம், அதே ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டு. இஃப் வேர்ட் ஈக்குவல் டு இ அப்படின்னு வந்துச்சுன்னா முன்ன நம்ம பிரேக் கொடுத்தோம், இப்போ கண்டினியூ கொடுத்துருக்கோம். ஸோ என்ன இருக்குன்னு பாருங்கள். ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராம் தப்பு.
ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் தப்பு, ப்ரோக்ராம் கரெக்டு, அவுட்புட் தப்பாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஜம்ப் ஓகே கரெக்டாக இருக்கும், ஆனால் STATMNT அதுதான் வரும். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகாது, அந்த 2 ஈயும் வராது. சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், the above program is the same program have written a break statement except the we have replaced with the continue statement. As you can see the output except the letter E all other letters get printed. பார்த்தீங்களா, ப்ரோக்ராமில் கொடுத்துருக்கிற எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டாக கொடுத்துருக்குறான், ஆனால் அவுட்புட்டில் என்ன பண்ணியிருக்கான், ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே பிரிண்ட் பண்ணிட்டான். ஸோ இது ஒரு டைப்பிக்கல் எரர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த அவுட்புட்டில் இருக்கக்கூடிய ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற 2 ஈயவும் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு அந்த 2 ஈயும் வராமல் தான் என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். அதுதான் அந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டோட வேலை. ஸோ நீங்கள் செக் பண்ணுறது ட்ரூவாக இருந்தது அப்படின்னா அது மட்டும் ஸ்கிப் ஆகிட்டு மீதி இருக்கக்கூடியதெல்லாம் என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆக அந்த ஐட்ரேஷன் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டோட கான்செப்ட். அடுத்து பாருங்கள், பாஸ் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானில் நல் ஸ்டேட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க. பாஸ் ஸ்டேட்மெண்ட் இன் பைத்தான் ப்ரோக்ராமிங் இஸ் அ நல் ஸ்டேட்மெண்ட். பாஸ் ஸ்டேட்மெண்ட் when executed by the interpreter is completely ignored. அப்போ பாஸ் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது என்ன ஆகாது, சட்டை பண்ணிக்காது, அப்படியே என்ன பண்ணிக்கும், நெக்லெக்ட் பண்ணிக்கும். ஸோ நத்திங் ஹேப்பன்ஸ் when the pass is executed, it results is no operation, எந்த வேலையுமே இருக்காது. ஸோ பாஸ் ஸ்டேட்மெண்ட் can be used in if class as well as within the loop construct. When you do not want the statements or commands within the block that to be executed. அதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிருந்தீங்க அப்படின்னா ஸோ அது தேவையில்லை, நீங்கள் அதுக்கு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு அது பண்ணிக்கிட்டு. சரியா? இங்கே பாருங்கள், ஏவோட வேல்யூ இப்போ இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏவோட வேல்யூ என்னது, ஏதோ ஒரு நம்பராக இருக்கலாம். சரியா? நீங்கள் கொடுக்குற நம்பர் 0வாக இருந்ததுன்னா என்ன ஆகணும், பாஸ் ஆகிடும். ஸோ எந்த வேல்யூமே தேவையில்லை, நல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறோம். சரி, ஓகே. அப்போ எல்ஸ் என்னது, நான்-0 வேல்யூஸ் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. என்டர் நீ நம்பர், நான் 3ங்கிறத கிளிக் பண்ணுறேன், 3ங்கிறத இன்புட்டாக கொடுத்த அப்படின்னா நான்-0 வேல்யூன்னு சொல்லக்கூடிய எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகுது. சரியா? ஓகே. when the above code is executed, if the input value is 0, then no action will be performed for all the other input values. Output will be shows. இதில் காட்டல. ஓகே, இப்போ சப்போஸ் 0வாக நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா என்னோட ஏவோட வேல்யூ 0வாக இருந்ததுன்னா எந்த ஆக்ஷனும் இருக்காது. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், பாஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஜெனரலி யூஸ்டு பை த பிளேஸ் ஹோல்டர். இது ஒரு 1 மார்க்கு. பாஸ் ஸ்டேட்மெண்ட் எப்பயும் பிளேஸ் ஹோல்டருங்கிற பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்மளோட லூப்போ இல்லை ஃபங்க்ஷனோ எந்த ஒரு இதுவுமே வந்து ஒரு பின்னாடி ஒரு காலத்தில் பயன்படுத்த மாதிரி இருக்கிற ஒழிய நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துக்குறோம். ஸோ இது வரைக்கும் எனக்கு அந்த எந்த ஆக்ஷனும் வேண்டாம் அப்படின்னு விருப்பப்படுறதுனாலையும் நம்ம அந்த பாஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கொடுத்துக்கிறோம். ஸோ இதே பார்த்திங்கன்னா நல் ஸ்டேட்மெண்ட், பட் அங்கே ஒர்க் ஆகாமல் இருக்காது, ஆனால் எந்த அவுட்புட்டும் காட்டாது. சரிங்களா? ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். வேல் அப்படிங்கிறது கண்ட்ரோல் வேரியபிள், கம்ப்யூட்டருங்கிற ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்கான், பாஸ்ன்னு கொடுத்துட்டான். சரியா? ஸோ பிரிண்ட் எண்ட் ஆஃப் த லூப் ஸ்ட்ரக்சர் வில் பில்ட் இன் த ஃபியூச்சர். அப்போ என்னது, அப்போ சும்மா பிரிண்ட் பாஸ் மட்டும் கொடுத்துச்சிட்டோம் அப்படின்னா ஸோ இதை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ பின்னாடி வேணால் என்ன பண்ணிக்கலாம், ஏதோ நம்மளுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆக வேண்டிய இது இருந்தது அப்படின்னா நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பாஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். பாஸ் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பெரிய காரியம்லாம் இல்லை. பாஸ் அப்படிங்கிறது அது ஒரு பிளேஸ் ஹோல்டர், சும்மா ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுவோம் இல்லையா, அதை நமக்கு தேவையான எடுத்து யூஸ் பண்ணிக்கோம்ல, அந்த மாதிரி. இந்த பாஸ் அப்படிங்கிறது அப்படியே நிறுத்தி வச்சுக்கிறதுக்காக. அதில் என்ன பண்ணும், கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற பட்சத்தில் அது எந்த ஆக்ஷனும் எடுக்காது. சப்போஸ் நீங்கள் மறுபடியும் அடுத்து ஏதோ உங்களுக்கு ஏதோ ஒரு ஆக்ஷன் தேவைப்படுது, ஒரு வேளை எனக்கு 0 அப்படிங்கிற பட்சத்தில் நான் வேறு ஏதாவது வேல்யூ கொடுக்க ஆரம்பிக்கிறேன், இல்லை வேல்யூ ஏதாவது அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் அப்போ அந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஸோ அதனால் அதை நிறுத்தி வைக்கிறதுக்காக இந்த பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம இந்த சாப்டர் முடிச்சிட்டோம். பாயிண்ட்ஸ் ரிமெம்பர்லாம் பாருங்கள். பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் இருக்கிறதுல பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸாகவே இருக்கும், 1 மார்க்ஸாகவும் இருக்கும். இதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இன்றைக்கி கிளாஸ் ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிருச்சு. 1 மார்க்ஸு நீங்கள்லாம் பார்த்து ஃபில் பண்ணுவீங்க. சரிங்களா? 1 மார்க்ஸ்லாம் நீங்கள் தான் வந்து என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். எப்படியா இருந்தாலும் நோட்ஸை பார்த்துருவீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீங்களாக ஓனாக புக்கிலெல்லாம் சர்ச் பண்ணி 1 மார்க் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த 1 மார்க் எப்பயுமே மறக்காது. அதே மாதிரி நீங்களாக ஓனாக டெவலப் பண்ணி கரெக்டாக இதெல்லாம் போட்டு அப்படின்னா அதுவும் அவ்வளோ சீக்கிரம் மறக்காது. சரியா? சரி, ஓகே. இருந்தாலும் பாயிண்ட்ஸ் ஒரு தடவை சொல்லிடுறேன்.
points. Programs consist of statements which are executed in sequence to alter the flow. We use the control statements. கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஒரு ஃப்ளோவை நம்ம மாற்றணும்னு விருப்பப்பட்டோம்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதை புக்கில் பார்த்துருக்கோம். அப்போ என்ன பண்ணுறாங்க, ப்ரோக்ராம் தட் கேசஸ் a jump of control from one part of another program to another is called control structure or control statement. ஒரு ப்ரோக்ராமோட ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போச்சு, அது கண்ட்ரோல் போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இல்லைனா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ 3 type ஆஃப் கண்ட்ரோல் ஃப்ளோ: சீக்வன்சிங், பிரான்ச்சிங் அண்ட் ஆல்டர்னேட்டிவ். இதில் பைத்தான் பிரான்ச்சிங் இஸ் டன் யூஸிங் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் இஃப் ஸ்ட்ரக்சர். பைத்தான் பிரான்ச்சிங்லேயே பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஃபார்ம் இஃப் ஸ்ட்ரக்சர் தான் கண்டிப்பாக வரும். நம்ம அதான் பார்த்தோம், இஃப் எல்ஸு எலிஃப் அப்படின்ட்டுலாம். Indent plays the vital role of Python programming, that is indentation to the group of statements. No need to use curly braces. இதே தான் திரும்ப சொல்கிறாங்க. பைத்தானில் நம்ம எந்த கர்லி பிரேசஸும் யூஸ் பண்ணி ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டையோ இல்லை குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணதில்லை, காண்பிச்சதில்லை அப்படிங்கிறாங்க. பைத்தான் இன்டர்பிரிட்டர் வில் த்ரோ த எரர் ஃபார் ஆல் இன்டர்டேஷன் எரர்ஸ். எல்லா இன்டர்டேஷனுக்கும் கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், பைத்தான் இன்டர்பிரிட்டர் என்ன பண்ணுவோம், எரர் கண்டிப்பாக காட்டும். ஏன் அப்படின்னா இன்டர்டேஷன் கரெக்டாக இல்லை அப்படின்னா எரராக தான் எடுத்துக்கும். To accept input at runtime, earlier versions of Python supported raw input, latest version support input. சரிங்களா? அப்போ இப்போ ரன் டைமில் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய வெர்ஷன்லாம் ரா இன்புட் எடுத்துக்கும். ரா இன்புட்டுங்கிற ஃபங்க்ஷன், அதாவது ரா அண்டர்ஸ்கோர் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும், அந்த ஃபங்க்ஷனில் கொடுப்போம். பட் இப்போல்லாம் என்னது, இன்புட்டுங்கிற ஃபங்க்ஷனையே நம்ம கொடுத்துக்கிறோம். அப்போ அதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் நேம் என்னவாக இருந்தது, ரா அண்டர்ஸ்கோர் இன்புட் அப்படிங்கிற பேரில் இருந்தது, மறந்துடாதீங்க. அடுத்து print supports uses of escape sequences to format the output user's choice. ஸோ print செட் பண்ணிக்கலாம். நம்ம /n இந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதை கொடுத்துக்கலாம். ரேஞ்ச் அப்படிங்கிறது முக்கியமானது, ஃபார் லுக் யூஸ் பண்ணக்கூடியதுங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்து பிரேக், கண்டினியூ, பாஸ் ஆஸ் அ ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் பைத்தான். இது இந்த மூணுமே நீங்கள் டெஃபினேஷன் எழுதுனீங்கன்னா, அதுக்கு சின்டாக்ஸ் எழுதுனீங்கன்னா, அதுக்கு எக்ஸாம்பிள் எழுதுனீங்கன்னா அந்த 5 மார்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். 3 மார்க்காகவும் படிச்சுக்கலாம், 2 மார்க்ஸாகவும் படிச்சுக்கலாம். பாஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் அ நல் ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் ஜென்ரலி யூஸ்ட் ஆஸ் அ பிளேஸ் ஹோல்டர். இது சொன்னது தான். ஓகேவா? ஓகே, 1 மார்க்ஸ்லாம் பாருங்கள். 1 மார்க்ஸ்லாம் புக் பேக் தான் மோஸ்ட்லி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. புக் பேக் கொடுத்துருக்குறது எல்லாமே. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 1 மார்க்ஸ்லாம் பார்த்து வைங்க. சரியா? மீது நாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். தேங்க்யூ.